இலங்கையிலேருந்து அகதி போட்டில் வந்தார். அப்புறம் வந்து சேலம் எடப்பாடி தான் அப்பா கேம்ப்பு. அங்கே வந்து ஒரு டீ கடையில் அப்பா வந்து இதுமாரி பேசியிருந்தார் சினிமாவில் சேர்னு. அப்புறம் அங்கே அன்புன்னு ஒருத்தர், எடப்பாடி அன்புன்னு ஒருத்தர் வந்து உடனே பாகியராஜ் சார்கிட்ட கூட்டின்னு வந்துட்டு சேர்த்தார். அப்புறம் வந்து எந்த ரோலும் கிடைக்கலனால ஒரு சின்ன அப்பாவுக்காக ஒரு சின்ன மாப்பிள்ளை ரோல் க்ரியேட் பண்ணி பாகியராஜ் நடிக்க வச்சார் அப்பாவை. அதில் ஆரம்பிச்சது தான் அப்பா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறதுக்காக 11th பாதியில் நின்ட்டேன். அப்புறம் வந்து பகவதி பாலன் சார்னு ஒரு டேரக்டர், அவர்கிட்ட போயிட்டு கேமரா அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுருந்தேன் கொஞ்ச நாளாக. அப்பா என்ன சொல்லுவார், வடிவேலு பற்றி என்ன சொல்லுவார்? அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் வச்சு தான் நான் இப்போ உலகம் ஃபுல்லாக தெரியுறேன். அப்பா வந்து வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பாவா இல்லை அன்பான அப்பாவா? எப்படிப்பட்ட அப்பா? அன்பாக தான் இருப்பார். அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். சும்மா ஜாலியாக எப்படி சும்மா வீட்லேயே ஜாலியாக காமெடி பண்ணி சிரிச்சுன்னு சும்மா ஜாலியாக இருப்பார். அப்பா இல்லாத சூழலில் எப்படி எதிர்கொள்வீங்க? அப்பா இல்லைன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்டா வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மறைந்த நகைச்சுவை நடிகர் போண்டாமணி அவர்களின் மகன் சாய்ராம் அவர்களை இப்போ தான் சந்திக்கிறோம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. அப்பா வந்து டயாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு நல்லா தானே இருந்தார். அப்படி இருக்கும்போது எப்படி திடீர்னு இறந்தார்? டயாலிசிஸ் அப்பாவுக்கு செட் ஆகலண்ணே. என்னாச்சு? சில பேருக்கு செட் ஆகும், சில பேர் செட் ஆகாது. நல்லா டயாலிசிஸ் பண்ணிட்டு எப்பவுமே போலதான் வீட்டுக்கு வந்தார். திடீர்னு ஆஸ்பத்திரி கூட்டு போய் வாசலே வாங்கி வந்துட்டாருண்ணே. கடைசி அப்பா உங்ககிட்ட என்ன பேசினார்? என்கிட்ட எதுவுமே பேசல. அம்மா கிட்டே அக்கா கிட்டே பேசிட்டு போய். அப்பா இல்லாத சூழல்ல இப்போ எப்படி லைஃப் ஓட்டிட்டு இருக்கீங்க? எப்படி பொருளாதார பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறீங்க? அண்ணன் பேர் வந்து ராபின் அண்ணன். கொரோனா டைம்லேருந்து எங்களுக்கு வீட்டு வாடகை மாதம் அப்புறம் வந்து மளிகை சாமான், அப்புறம் வந்து அப்பாவுக்கு மெடிக்கலுக்கு செலவு எல்லாமே அண்ணன் தான் மாதம் காசு அனுப்பிச்சி விடுவார். ராபின் சார், உங்களுக்கு எப்படி இந்த குடும்பத்து மேலே அக்கறை வந்துச்சு? நான் வந்து கோயம்புத்தூரில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சுருக்கிறேன். அதாவது ஒமேகா பில்டர்ஸ் அண்ட் ஷெல்டர்ஸ் பிஸ்னஸ் பேர். ட்ரஸ்ட் பேர் இயேசுவின் சமாதானம். நண்பர் ஒருத்தர் விஜிபி பிஎஸ் சந்தியாகன் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் கொரோனா டைமில். நான் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ண பார்த்துட்டு போண்டாமணி ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, கொரோனா டைமில் ஒன்றும் வாய்ப்பு இல்லை, ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. அப்போது போண்டாமணி பதில் எனக்கு பேசின உடனே மாதம் ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தேன். என்ன பியூட்டி அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாளில் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதம் போடுற அப்படிங்கும்போது, வேண்டாம் நான் ஷூட்டிங் வந்துருச்சு, அது வேறு யாருக்கு கொடுங்க பணத்தை அப்படின்னு சொல்லினேன். நல்ல மனுஷன் அவர். நீங்கள் கஷ்டப்படுற காலத்தில் நடிகர் சங்கத்தை ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா உங்களுக்கு? அப்பா உடம்பு சரியாகும் போது 10,000 ரூபாய் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ அப்பா இறந்தபோது 10,000 ரூபாய் ஹெல்ப் பண்ணாங்க. அவள் தானே, வேறு எந்த ஹெல்ப்பும் வரலண்ணே. மற்ற நடிகர்கள் கூட நடித்த நடிகர்கள் அப்படி யாரெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க? உடம்பு சரியாகும் போது விஜய் சேதுபதி ஹெல்ப் பண்ணார், தனுஷ் அண்ணன் ஹெல்ப் பண்ணார், ஐஸ்வர்யா கணேசன் அக்கா காலேஜ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி டேரக்டர் தான். இப்போ இறந்ததுக்கப்புறம் யார் உதவி பண்ணல இல்லையா? இறந்தப்போ விஜயகாந்த் சார் 10,000 கொடுத்தாரு, பிளாக் பாண்டியன் 1 லட்சம் கொடுத்தாரு, அப்புறம் வக்கீல் சங்கம்னு சொல்லி 1 லட்சம் கொடுத்தாங்க. அவ்வளோதான் வந்துருக்கு இப்போதைக்கு. அப்பா வந்து வடிவேல் சார் நிறைய நடிச்சார் இல்லையா? நீ வடிவேலாம் மீட் பண்ணிக்கியா? இல்லைண்ணே, பார்த்ததில்ல. அவர் எதுவும் ஹெல்ப் பண்ணாரா குடும்பத்தை? எதுவுமே பண்ணேண்ணே. ஆனால் அப்பாவுக்கு வந்து அவர் மேலே பாசம் ரொம்ப ஜாஸ்தி இல்லை ஒரு காலத்தில். அப்பா என்ன சொல்லுவார், வடிவேலு பற்றி என்ன சொல்லுவார்? அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் வச்சுட்டா நான் இப்போ உலகம் ஃபுல்லாக தெரியுறேன், அது இது எனக்கு போதுண்டா அப்படின்னு. நீங்கள் தான் அவர் சந்திச்ச உதவி எதுவும் கேட்கலாம் அப்படின்னு இருக்கீங்களா? நீங்கள் பெஞ்சமின் கூட்டின்னு போகிறேன்னு இருக்காரு. இப்போ விஜயகாந்த் ஃபேமிலி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது? ஏன்னா விஜயகாந்த் தான் உங்கள் அப்பாவுடைய கல்யாணம் முதல் கூட ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த 10,000 மட்டும் தான், இல்லை வேறு ஏதாவது வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்களா? செலவுக்கு மட்டும் இப்போ 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க. அப்புறம் விஜயகாந்த் சார் பையனும் அண்ணியாரும் இதுக்கு மேலே என்னென்ன உதவி வேணுமோ சொல்லுங்கள், நான் செய்கிறோன்ட்டு இருக்காங்க சார். உங்கள் அப்பாவுக்கு மிகப்பெரிய ஆசை வந்து ஒன்று சினிமா ஃபீல்டு கொண்டு வரணும் அப்படின்றது. அந்த ஆசை நீ நிறைவேற்றுவியா? அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அப்பா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறதுக்காக 11th பாதியில் நின்ட்டேன். அப்புறம் வந்து பகவதி பாலன் சார்னு ஒரு டேரக்டர், அவர்கிட்ட போயிட்டு கேமரா அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுருந்தேன் கொஞ்ச நாளாக. சரி, இப்போ திரும்ப வேலை செய்வாரியா இல்லை படிக்க போறியா? இப்போ படிக்க தான் போகிறேன். படிச்சுட்டு திரும்ப சினிமா ஃபீல்டுக்கு வர போறியா? என்ன ஆகணும்னு உங்களுக்கு ஆசை? நடிக்கணுமா இல்லை காமெடி நடிப்பு? அதுக்கு சின்ன வயசுல ஸ்கூல்லாம் நடிச்சிருக்கியா நீ? டிராமால எதுலையாச்சும்? இல்லை. அப்பா வந்து இலங்கையிலேருந்து வந்திருக்காரு. நீ அப்பாவோட இலங்கைக்கு அப்பாவது போயிருக்கியா? இன்னும் இல்லை. அந்த நாட்களை பற்றி அவர் என்ன சொல்லுவார்? இலங்கை நாட்களை பற்றி இலங்கையில் இருக்கிறது சொல்கிறத விட சென்னையில் கஷ்டப்பட்டு தான் சொல்லிடுவார். என்ன சொல்லுவார் அவர்? நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன், நீ கஷ்டப்பட, இது வரைக்கும் எனக்கு கஷ்டம் இல்லாமல் வாழ்த்துட்டாரு அப்பா. அவருக்கு எப்படி முதல் சினிமா வாய்ப்பு கிடைச்சு, அதை பற்றி தான் அப்பா சொல்லியிருக்காரா? இலங்கையிலேருந்து அகதி போட்டில் வந்தார். அப்புறம் வந்து சேலம் எடப்பாடி தான் அப்பா கேம்ப்பு. அங்கே வந்து ஒரு டீ கடையில் அப்பா வந்து இதுமாரி பேசியிருந்தார் சினிமாவில் சேர்னு. அப்புறம் அங்கே அன்புன்னு ஒருத்தர், எடப்பாடி அன்புன்னு ஒருத்தர் வந்து உடனே பாகியராஜ் சார்கிட்ட கூட்டின்னு வந்துட்டு சேர்த்தார். அப்புறம் வந்து எந்த ரோலும் கிடைக்கலனால ஒரு சின்ன அப்பாவுக்காக ஒரு சின்ன மாப்பிள்ளை ரோல் க்ரியேட் பண்ணி பாகியராஜ் நடிக்க வச்சார் அப்பாவை. அதில் ஆரம்பிச்சது தான் அப்பா.
அப்பாவுக்கு ஒன்று சினிமாவில் கொண்டு ஆசை இருந்துச்சு இல்லையா? அப்போ அதுக்கு ஏதாவது பயிற்சி கொடுத்தாரா? டான்ஸ் கிளாஸ் எடுத்து விட்டுருக்காரு, ஃபைட் கிளாஸ் எடுத்து விட்டுருக்காரு. அது உனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? டான்ஸு இது இருக்கு. யார்கிட்ட கற்றுக்கிட்ட நீ? சந்துரு மாஸ்டர்னு ஒரு மாஸ்டர். இப்போ ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு வந்துட்டு இன்னும் எக்ஸசைஸ்லாம் பண்ணோம் இல்லையா? அதுக்கு உனக்கு ஜிம்ல அந்த மாதிரி செய்யறது அந்த மாதிரிலாம் அப்பா ஹெல்ப் பண்ணாரா? ஜிம்ல சேர்த்து விட்டுருக்காரு, போயிருந்தா இருக்கேன். அப்புறம் படிப்பு எதுக்காக விட்ட? அப்பா தனியாக ஆஸ்பத்திரி போக மாட்டாரு. அக்காவும் காலேஜ் போகிறா, கூட யாருமே இல்லை. அம்மா ஒரு மாற்றுத்திறனாளி, நடக்கும் மாதிரி. நல்லா பாதிலே படிக்கணும் போய்ட்டு அப்பா கூட ஆஸ்பத்திரி போகிறது அப்படி அப்படியே போயிடுச்சு. இப்போ படிப்பு செலவெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்க? அக்காவுக்கு ஐஸ்வரி கணேஷ் சார், எனக்கு ரோபின் சார், ரோபின் தான், கோவை ரோபின் தான். படிப்பு சொல்லலாம் பார்த்துட்டு நீ பாடுறா, எவ்வளோ படிக்கணுமோ படி, எல்லாம் செலவு நானே பார்த்துக்கிறேன்ட்டுருக்காரு. சினிமா ஃபீல்டில் உங்கள் அப்பாவுக்கு எதிரிகளே கிடையாது, ஏன்னா எல்லார்ட்டையுமே நட்பாக தான் இருந்திருக்காரு. இந்த சூழலில் அப்பா இறந்த பிறகு யார்ட்டெல்லாம் உதவி கேட்கலான் இருக்கீங்க? அப்பா எல்லாம் ஹீரோ கூடயும் நினச்சிட்டாரு. அதனால் எல்லா ஹீரோ கூடயும் க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பார். நல்லா எல்லா ஹீரோவும் எங்கள் அப்பாவுக்கு எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். வடிவேலு மீட் பண்ணி உதவி கேட்பீங்களா? அப்பா உருவானதே வடிவேல் சார் மூலம்தான். அதனால் இப்போ தான் போனோம், வடிவேல் சார் சந்தித்து அவர் எதனா எங்களுக்கு குடும்பத்துக்கு எதனா உதவி பண்ணாருன்னா எங்கள் குடும்பமே அவருக்கு நன்றி கண்பட்டுருக்கு. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கும் போண்டாமணிக்குமான நட்பு எப்படி இருந்துச்சு? நட்பு அப்படிங்கிறது அந்த கொரோனா டைமில் தான். அதில் தான் நண்பர்களும் அறிமுகம். அப்போ அந்த டைமில் அதாவது எவ்வளோ தேவையோ அதான் கேட்பார். வீட்டு வாடகை, சாப்பாடுக்கு 5000, 3000, 10,000 எக்ஸ்ட்ரா போடட்டுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம், அதுக்கு மேலே எதுக்கு, நீ மற்றவங்களுக்கு செஞ்சிருங்க அப்படின்பாரு. ஸோ அந்த கொரோனா டைமில் தான் மாதம் இந்த வீட்டு வாடகை, மளிகை ஜாமான், மற்ற செலவு. அதுக்கப்புறம் அந்த டயாலிசிஸ் டைமில் பெஞ்சமின் மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஃபேஸ்புக்கில் நேராக ஹாஸ்பிட்டல் முடிஞ்ச ஹெல்ப்பு, அப்போ கவலைப்படாதீங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, எனக்கு இப்போ இருக்கிறது கொஞ்சம் அப்படி சொல்லி ஒரு இன்னொரு நடிகர் அறிமுகப்படுத்தினார். அவருக்கு அனுப்புங்க, நடிகர் தெனாலிசாமி கஷ்டப்படுறாங்க, ஒய்ஃபுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை அப்படின்னு. நான் அக்கௌண்ட் நம்பர் வாங்கி ஜிபே பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்ததே கிடையாது. இந்த டெத் அன்னைக்கு தான் பார்க்கும்போது பெஞ்சமின் சொன்னார், இவர் தான் எல்லா உதவியும் செஞ்சதுன்னு சொன்னோன்னே தெனாலிசாமி ஓடி வந்தார். நீங்கள் தானே சார் இது, நான் முகமே பார்க்கலையே, இந்த நல்ல மனுஷன் என்ன அறிமுகப்படுத்திருக்கிறார் அப்படின்னு. என்ன குணம் அப்படின்னா, நிறைய லிங்க் பண்ணி விட்டுருவார். எனக்கு கூட போதும், அவருக்கு செய்யுங்க, இவருக்கு செய்யுங்கன்னு. அப்படிப்பட்ட மனுஷன் உள்ளவர். மற்றவங்கன்னா எனக்கே கொடுங்க அப்படிம்பாங்க. நல்ல மனுஷன் அவர். வேறு யாருக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணிட்டுருக்கீங்க தெரியல? அந்த பேர் அதாவது தெனாலிசாமி, இந்த பேர் சொல்ல முடியாததுக்கு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு. கூட நடித்த ஒரு நடிகர்களே உதவாத சூழலில் நீங்கள் நிறைய உதவிகளை பண்ணிட்டுருக்கீங்க. என்ன ரீசனாக, நான் கஷ்டப்பட்டு வந்தவன். எனக்கு சொந்த ஊர் தென்காசி. நான் கோயம்புத்தூர் ரொம்ப 20 வயசில் வந்தேன். இன்றைக்கி 40 வருஷம் தாண்டி பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இந்த கஷ்டப்பட்டதுனால நானும் முடிஞ்சதை தொழிலில் நல்லா சம்பாதிச்சு செய்யணும் ஆசை. ஸோ ஜாதி மதம் பார்க்காம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இயேசுவின் சமாதானம் ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம். அதில் என்னென்னா மெயினாக பார்த்தீங்கன்னா, அதில் ஒன்று ஏழைகளுக்கு உதவுங்கள், எதிரிகளை நேசியுங்கள், இயேசு ஆசீர்வதிப்பார். அந்த ஏழை மக்களுக்கு செய்யும்போது அவங்க ஆசீர்வதிக்காங்க பார்த்தீங்களா, அது பெருகிட்டே இருக்குது. அதனால் ஜாதி மதம் பார்க்காம செய்கிறது. அந்த சினி ஃபீல்டு ரொம்ப எனக்கு ஒரு இது. ஏன்னா வெளியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பணக்காரங்க, நிறைய வசதி நினைக்கிறாங்க. பழகி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களாம் சம்பளம் கம்மி, இந்த சின்ன சின்ன ஆக்டர்ஸ்லாம். ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்ன சின்ன நடிகர்கள்லாம் செய்ய முடியா. நான் ஒரு கருவி தான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தம்பி, அப்பா வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பாவா இல்லை அன்பான அப்பாவா? எப்படிப்பட்ட அப்பா? அன்பாக தான் இருப்பார். அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். சும்மா ஜாலியாக சும்மா வீட்லேயே ஜாலியாக காமெடி பண்ணி சிரிச்சுன்னு சும்மா ஜாலியாக இருப்பார். அப்பா இல்லாத சூழலில் எப்படி எதிர்கொள்வீங்க? அப்பா இல்லைன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்டா வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அப்பா வீட்டில் இருந்தாருன்னா ஜாலியாக சிரிச்சுன்னு பேசினே இருப்பார். ஏன்டா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. காலம் இந்த புண்களெல்லாம் ஆட்டு நம்புவோம். நன்றி.